ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கி மகா சிவராத்திரி. இன்றைக்கி நான் இப்படி தான் வழிபட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து பாலபிஷேகம் பண்ணேன். அடுத்தது அவருக்கு ரொம்ப விருப்பமான விபூதி அபிஷேகம். விபூதி நம்ம எல்லாருக்குமே தெரியும், யாருமே இங்கே பெரிய ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு தான் அந்த அந்த கடைசியாக நம்ம என்ன தான் ஈகோ பார்த்து இது பண்ணாலுமே அந்த சாம்பலில் தான் ஒரு மனுஷனோட வாழ்க்கை முடியுன்றது தான் அந்த சிவனோட கடைசி இது. மூணாவது பார்த்திங்கன்னா, ரொம்ப பார்வதி தேவிக்கும் சிவனுக்கும் விருப்பமான தேன் அபிஷேகம். 3ஆ பாகம் இது. ஸோ இந்த தேன் அபிஷேகம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் சந்தன அபிஷேகம் பண்ணேன். இந்த தான் பண்ணணும்னு கிடையாது, எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணேன். சிவனுக்கு இப்படி தான் செய்யணும் அப்படி தான் செய்யணும்னு எந்த ஒரு இதுவும் கிடையாது. நம்ம நம்ம மனசார என்ன வேண்டி இது பண்ணாலுமே அவருக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ நான் ஒரு மனசார வேண்டி இந்த மாதிரி தான் நான் வழிபட்டேன். மனசுக்கு அவ்வளோ திருப்தியாக சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ கடைசியாக சந்தன அபிஷேகம் வச்சு குங்குமமும் வச்சு அவருக்கு நான் அழகு பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கோயிலில் நம்ம கொடுத்து நம்ம நான் ஆக்சுவலி இன்னைக்கு கோயிலுக்கும் போய் எல்லாமே கொடுத்துட்டு தான் வந்தேன். இந்த அபிஷேகம் பொடி, இந்த பால், இது எல்லாமே கொடுத்துட்டு தான் வந்தேன். இருந்தாலுமே நம்ம கையால் பண்ணும்போது அது இன்னுமே சந்தோஷம் ரெட்டிப்பாகும் இல்லையா? அவர் கடைசியாக அவருக்கு ரொம்ப பிடிச்ச வில்வ இலை. இந்த வில்வ இலையில் அவ்வளோ பாசிட்டிவிட்டி இருக்குங்க. சாமிக்கு இந்த மாதிரி பூஜை பண்ணிவிட்டு அந்த வில்வ இலையை மட்டும் தூக்கி போட்டுறாதீங்க. ஏன்னா அந்த வில்வ இலை காஞ்சாலுமே அதுக்கு உண்டான அந்த சக்தி எப்பயுமே போகவே போகாது. ஸோ எப்பயுமே உங்கள் பர்ஸ்லேயோ இல்லை லாக்கர்லேயோ எப்பயுமே அந்த வில்வ இலை நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுற ஹேண்ட்பேக்ஸ்லேயோ இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. அவ்வளோ பாசிட்டிவிட்டி. வில்வ இலையில் காஞ்சாலுமே அந்த பாசிட்டிவிட்டி எப்பயுமே இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசியாக அந்த தீபார்த்தனை காமிச்சேன். ஏன் லைட் ஆஃப் பண்ணி தீபார்த்தனை காமிச்சேன்னா, எனக்கு சிவனை வெளிச்சத்தில் அந்த லைட்டில் பார்க்குறத விட இந்த மாதிரி ஒளியில் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேருக்கு என்ன மாதிரி இந்த மாதிரி பிடிக்கும்ன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி தீபார்த்தனையில் காட்டுற அந்த சிவனோட அழகே தனி தான். நான் ரசித்து பார்ப்பேன். ஸோ இந்த மாதிரி லைட்டில் போட்டு பார்க்குறத விட இந்த மாதிரி நெருப்பில் அவரை பார்க்குற அந்த அழகே தனி சிறப்பு தான் நான் சொல்லணும். சிவன் அப்படியே ஜொலிப்பார் அந்த நெருப்பில். அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாரோட இதுலேயும் சிவன் கண்டிப்பாக இருக்கார்.